Bothie Park, NEET and G Academy. Your dream, our mission. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் லெசன்ஸ்ல பயோடோஸோடைய தேர்ட் பார்ட் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இதுல டாப் 10 கொஷின்ஸ் இன்னைக்கு நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுல மிக முக்கியமா நீட் 2026ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸா இருக்கும், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர்ஸ் இந்த 10 கொஷின்ஸ் என்ன மாதிரியான கொஷின்ஸ் என்ன டாபிக்ல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வைரஸ், ரைட்? ரெண்டாவது வந்து லிச்சன்ஸ். ஸோ பிளஸ் இது ரிலேட்டடான விஷயங்கள் தான் நம்ம நீங்க பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் வந்து நேற்றும் அதுக்கு முன்னாடி நாளும் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த நம்ம சேனல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் போய் நீங்க பாத்துங்க, சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போதி பார்க் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு 10 கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே ஆன்லைனில் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ், சால்வ்டு வீடியோஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டர் வெர்ஷன்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் பிளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா போதி பார்க் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோகோவோட உங்களுக்கு ஒரு ஆப் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம கொஷின் சால்வ் பண்ண போகலாம், சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே பிக்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க 51 கொஸ்டின்ஸ். இந்த பிக்சர் என்ன அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த பிக்சர் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபேக்கோ மொசைக் வைரஸ், டிஎம்பின்னு சொல்லுவாங்க, டொபேக்கோ மொசைக் வைரஸ், ரைட்? ஸோ இது ஆர்என்ஏ வைரஸா டிஎன்ஏ வைரஸா, இஸ் இட் கோயிங் டு பி தட் கேப்சிட் இருக்குமா கேப்சியம் இருக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ இதுல ஏ அப்படின்னு ஒரு பார்ட்ஸ் கொடுத்துறாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பி அப்படின்னு ஒரு பார்ட்ஸ் கொடுத்துறாங்க, அதையும் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. ஜென்ரலா இந்த ஆர்கானிசம் சி அப்படின்றது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரைட். ஸோ ஏன்றது என்னது? ஸோ ஏன்றது ஆர்என்ஏ, ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற ஆர்என்ஏ. ஸோ ஏன்னா டொபேக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்றது என்ன வைரஸ்? ஆர்என்ஏ வைரஸ். ஸோ எதை தாக்குது? பிளான்ட் அட்டாக் பண்றாங்க, டொபேக்கோ பிளான்ட்ஸ் அட்டாக் பண்றாங்க, ரைட்? ஸோ பின்றது கேப்சிட். பின்றது என்னது? கேப்சிட். சரி, கேப்சிட்ன்றது என்னது? ஸோ கேப்சிட்ன்றது புரோட்டீனால் ஆனது. ஸோ இந்த புரோட்டீனால் ஆன கேப்சிட் வந்து சப் யூனிட்ஸ் இருக்கும். அந்த சப் யூனிட்ஸ் பேர் வந்து கேப்சியோமியர் அப்படின்னு சொல்றோம், கேப்சியோமியர், ரைட்? ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கேப்சிட் அப்படின்றது புரோட்டீன், புரோட்டீனுடைய சப் யூனிட்ஸ் என்னன்னா கேப்சியோமியர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ரைட். ஸோ ஆர்கானிசம் என்னன்னு தெரிஞ்சிச்சு, டொபேக்கோ மொசைக் வைரஸ். இந்த ஆப்ஷன்ல நம்ம பிக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஏன்றது ஆர்என்ஏ. ஸோ இங்க கேப்சிட் கொடுத்துறாங்க, அப்போ தேர்டும் ஃபோர்த்தும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துறாங்க? டிஎன்ஏன்னு கொடுத்துறாங்க, அதுவும் வராது. ஸோ எக்ஸாக்ட்லி செகண்ட் ஆப்ஷன் தான் வரப்போகுது, செக் பண்ணிக்கலாம். ஏன்றது ஆர்என்ஏ கரெக்ட், பின்றது கேப்சிட் கரெக்ட், சின்றது டொபேக்கோ மொசைக் வைரஸ் அதுவும் கரெக்ட். ஸோ அப்போ இந்த 51st கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆப்ஷன் செகண்ட் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம அடுத்தது 52nd கொஸ்டின், மறுபடியும் ஒரு பிக்சர் கொஸ்டின், ரைட்? ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டியது என்ன பேரு? பாக்டீரியோஃபேஜஸ். இதுக்கு பேர் என்னது? பாக்டீரியோஃபேஜ். நிறைய பேர் வந்து இதுல நீங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றது பாக்டீரியாவா வைரஸா அப்படின்றது ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, பாக்டீரியோ சம்திங்ஸ், ரைட்? பாக்டீரியா அப்படின்றது எதை குறிக்குது? பாக்டீரியாவை குறிக்குது. எஸ் சார். ஃபேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கல்ஃப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். என்னது? என்கல்ஃப் அப்படின்னு. ஸோ பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ண போறாங்க. பாக்டீரியா என்கல்ஃப் பண்ணல, பாக்டீரியாவை யாரோ ஒருத்தவங்க எங்கல்ஃப் பண்ண போறாங்க. அவங்க பேர் தானே வச்சுறாங்க பாக்டீரியோஃபேஜ்னு சொல்றோம். ஸோ இந்த எங்கல்ஃப் பண்ண போறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸ். ஸோ அப்போ பாக்டீரியோஃபாஜ் அப்படின்னா அர்த்தம் வைரஸ் விச் இன்ஃபெக்ட் த பாக்டீரியா, வைரஸ் விச் என்கல்ஃப் த பாக்டீரியா. அதை நம்ம என்ன சொல்றோம்? பாக்டீரியோஃபேஜ்னு சொல்றோம். ஸோ இதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஏன்றது என்னது? ஹெட். பின்றது என்னது? இஸ் இட் ரைட்? that is going to be the collar, right? சின்றது என்னது? ஷீத். ஸோ டி என்னது? டெயில் ஃபைபர், வால் நார்கள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இது வந்து உரைன்னு சொல்லுவாங்க, ஷீத்னா உரைன்னு சொல்லுவாங்க. இந்த பீனா வந்து கழுத்து பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்னா தலை. இந்த தலைக்குள்ள தானே இருக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருப்பாங்க, ரைட்? ஜெனட்டிக் மெட்டீரியல் இருப்பாங்க, ரைட்? ஸோ அப்போ ஏன்றது ஹெட் வரணும். ஸோ ஏன்ற ஹெட் எத்தனை ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன்ல காலர்னு கொடுத்துறாங்க, அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன்ல டெயில் ஃபைபர்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ கண்டிப்பா இது வராது. அப்போ தேர்டும் ஃபோர்த்தும் வராது, ரைட்? ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நெக்ஸ்ட் பார்க்குறோம். பின்றது ஷீத்.
இல்லையே. பின்றது என்னது காலர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். செகண்ட் ஆப்ஷன் 52க்கு செகண்ட் ஆப்ஷன். ஏன்றது ஹெட், பின்றது காலர், சின்றது ஷீத், டின்றது டெயில் ஃபைபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 53rd கொஸ்டின். ஸோ கிவன் பிலோ ஆர் த ஸ்டேட்மெண்ட் 1 to 6 சூஸ் கரெக்ட் செட். ஸோ அதே போல இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோன்னே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்றப்போ நீங்க வீக் டெஸ்ட்டோ இல்லை டெய்லி டெஸ்ட்டோ நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி லென்த்தா இருந்தா அந்த கொஸ்டின் அவங்க ரீட் பண்றது இல்லை. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம அடுத்து போகலாம் அப்படின்னா. பட் ஸோ 2025 எழுதுன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ரீரிப்பீட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, ரிப்பீட்டர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு தெரியும். ஸோ லென்த் வைஸ் கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ்க்கு மேல உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸா எடுத்தா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். கிவன் பிலோ ஆர் த ஸ்டேட்மெண்ட் 1 to 6 6 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. அதுல எது கரெக்ட்னு செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வைராய்டு. வைராய்டுனா என்ன? ஸோ வைரஸ் மைனஸ் கேப்சிட் அப்படின்னு சொல்றாங்க. சார் அப்போ வைரஸ்னா என்ன சார்? வைரஸ் அப்படின்றவங்க இஸ் இட் ரைட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ்னே பேரு. வீனம் அப்படின்னு விஷம், பாய்சன் அப்படின்னு அர்த்தம் வைரஸ்னா. ஸோ வைரஸ்ல ஜென்ரலா யார் இருப்பாங்க அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, ரெண்டும் ஒரே வைரஸ்குள்ள இருக்காது. டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் ஒரே வைரஸ்குள்ள இருக்காது. எய்தர் டிஎன்ஏ இருக்கும் இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். நியூக்ளிக் ஆசிட் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, நெவர் தட் போத், ரெண்டுமே இருக்கவே இருக்காது. பிளஸ் வரக்கூடாது. பிளஸ் என்ன இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன், புரோட்டீனாலான கேப்சிட் இருப்பாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு என்னது வைரஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வைரஸ்ல இருந்து நீங்க கேப்சிடை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வைராய்ட்ஸ். வெறுமனே ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லக்கூடிய நியூக்ளிக் ஆசிடா இருக்கக்கூடிய ஆர்என்ஏ மட்டுமே ஒரு வைரஸ்ல, தட் மீன்ஸ் வைரஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது வைராய்ட்ஸ். ஸோ வைரஸ்ல இருந்து கேப்சிடை ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு பேர் என்னது வைராய்டு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை பிரியான்ஸ். சார் அடுத்தது பிரியான்ஸ் என்ன சார் அப்படின்னா, பிரியான்ஸ் அப்படின்றது இஸ் இட் கோயிங் டு பி புரோட்டேனியஸ் சப்ஸ்டன்ஸ். கேப்சிட் இருக்கு பாத்தியா, அந்த கேப்சிட் அண்ட் தென் அதோட கேப்சியம் இருக்கு இல்லையா, அது மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பிரியான்ஸ். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது, நியூக்ளிக் ஆசிட் கிடையாது, புரோட்டீன் மட்டுமே இருந்து டிசீஸ் காஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், இட் கால்ட் பிரியான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டிசீஸ் அப்படின்றது பிரியான்ஸ்ன்றது புரோட்டீனா, ரைட். ஸோ அந்த ஆர்என்ஏ வைரஸ், தட் இஸ் ஆர்என்ஏவை ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கக்கூடிய வைராய்ட்ஸ் தான் வந்து பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டிசீஸ் காஸ் பண்ணுவாங்களே தவிர பிரியான்ஸ் வராது. பிரியான்ஸ் வந்து பொவைன்ஸ் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி அப்படின்ற டிசீஸும் குரிட்ஸ்வெல் ஜாக்கப் டிசீஸ் அப்படின்ற டிசீஸ் தான் வந்து காஸ் பண்ணுவாங்க பிரியான்ஸ். ஸோ அப்போ பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டிசீஸ் யார் காஸ் பண்றாங்க அப்படின்னா டிஓ டைனர் கண்டுபிடிச்ச வைராய்ட்ஸ் தான் வந்து இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணுவாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ல எங்கெங்கெல்லாம் செகண்ட் இருக்குன்னு பார்க்கணும், எங்கேயுமே இல்லை. ஓகே ரைட். வைராய்டு ஹேவ் ஃப்ரீ டிஎன்ஏ கிடையாது. இப்பதான் சொன்னேன் வைராய்டு அப்படின்றது ஃப்ரீ ஆர்என்ஏ, கேப்சிட் இல்லாத ஆர்என்ஏ பேர் என்ன வச்சிருக்காங்க வைராய்டு, விரியாய்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ வாட் இஸ் தட் ஒன்? தேர்ட் ஆப்ஷன் வைராய்டு ஹேவ் த ஃப்ரீ டிஎன்ஏ வரக்கூடாது, தப்பு. ரைட். ஸோ அப்போ தேர்ட் எந்த இதெல்லாம் வருது அதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே. செகண்டும் ஃபோர்த்தையும் ஒமிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வைராய்டு ஹேவ் த ஃப்ரீ ஆர்என்ஏ, எஸ் சார் கரெக்ட். ஸோ அப்போ ஃபோர்த் வரணும். ஸோ இதுல ஃபோர்த் ரெண்டுத்துலயுமே வருது. நெக்ஸ்ட் டிஎன்ஏ ஆஃப் வைராய்டு ஹேவ் வாஸ் லோ மாலிகுலர் வெயிட். ஸோ வைராய்டுன்றது எதனால ஆனதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆர்என்ஏ. அப்போ டிஎன்ஏ கொடுத்துட்டாங்க, இது தவறு. ஆர்என்ஏ ஆஃப் வைராய்டு வாஸ் லைட் மாலிகுலர் வெயிட். பிரியான்ஸை விட யாருக்கு வெயிட் கம்மி, ஆர்என்ஏக்கு வெயிட் கம்மி. இஸ் ரைட்? எஸ் சார் கரெக்ட். ஸோ அப்போ 6th கரெக்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வராது. ரைட். தட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் 4 இஸ் கரெக்ட் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் 6 இஸ் கரெக்ட். ஸோ அப்போ 1, 4, 6 கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸா நீங்க நிறையவா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க போதி பார்க் ஆப்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸோ 54th கொஸ்டின், பிரியான்ஸ் காஸ். ஸோ பிரியான்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொன்னோம், இஸ் இட் ரைட் புரோட்டேனியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். புரோட்டீன் substances of that virus which is going to be cause that diseases. So bovine spongiform encephalopathy, அதுக்கு பேர் என்னது BSC அப்படின்றது என்னது bovine spongiform encephalopathy. இது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேட் கவ் டிசீஸ், மாடுகள்ல பைத்தியம் நோய் பித்து பிடிச்சு போகுது, மேட் கவ் டிசீஸ் கேட்டில்ல காஸ் பண்றது.
ஸோ இன்னொரு விஷயம் என்ன பாத்துங்க, இந்த பொவைன் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சீங்க அப்படின்னா இஸ் இட் ரிலேட்டட் டு த கவ் ஆர் கேட்டில் அப்படின்னு அர்த்தம் பொவைன். ஸோ அப்போ அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் இன் கேட்டில், எஸ் சார், கரெக்ட். ஸோ அதே மாதிரியான ஒரு அனாலாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அனாலாக்ஸ் அப்படின்னா அதே மாதிரியா இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க, ரைட்? ஓகே. ஸோ சிஜேடி அப்படின்னா குரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ், குரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ், குரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ். சிஜேடி அப்படி சொல்றது ஹியூமன் பீயிங்ல காஸ் பண்ற டிசீஸ், எஸ் சார், கரெக்ட். அப்ப பிரியான்ஸ் வந்து பிஎஸ்சி கேட்டல்லையும் சிஜிடி ஹியூமன்லையும் காஸ் பண்ணது கரெக்ட். ஸோ பிஎஸ்சி ஹியூமன் வரக்கூடாது, பிஎஸ்சி சிஜிடி கேட்டல்ல கிடையாது, பிஎஸ்சி சிஜிடி ஹியூமன் வராது. ஸோ 54th கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், ஸோ மைக்கோபயான்ஸ் அண்ட் ஃபைக்கோபயான்ஸ். ஸோ மைக்கோபயான்ஸ் ஃபைக்கோபயான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் என்னது, லிச்சென்ஸ். வாட் இஸ் இட், லிச்சென்ஸ் ஆர் லைக்கென்ஸ் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, லைக்கென்ஸ், சில பேர் வந்து லிச்சென்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ரைட்? மைக்கோபயான் அப்படின்னா இஸ் இட் கோயிங் டு பி ஷோஸ் தட் ஃபங்கஸ். ஓகே, ஃபைக்கோபயான்ஸ் அப்படின்றது ஆல்கே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபங்கை பத்தி படிக்கிற படிப்பு பேர் வந்து மைக்காலஜி, ஆல்கே பத்தி படிக்கிற படிப்பு பேர் வந்து ஃபைக்காலஜி. ஓகேவா, ரைட்? இது மைக்கோபயான்ன்றது யாருன்னு கேட்குறாங்க, ரைட்? ஃபைக்கோபயான்ன்றது யாரு அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே, ஸோ மைக்காலஜி ஃபங்கஸ் அப்படின்றவங்க எல்லாருமே யார் தான், ஹெட்டிரோட்ரோப்ஸ் தான், சரியா? ஸோ அப்போ அவங்க டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ்னு அர்த்தம். ஸோ மைக்கோபயான்ஸ் ஃபங்கஸ் வந்து ஆட்டோட்ரோப்ஸ் கொடுத்துறாங்க, தப்பு. இதுலயும் ஆட்டோட்ரோப்ஸ் கொடுத்துறாங்க, தப்பு. ஹெட்டிரோட்ரோப்ஸ் கரெக்ட், ரைட்? ஸோ ஃபைக்கோபயான்ஸ் அப்படின்றவங்க யாரு, ஆல்கே. ஆல்கே என்ன பண்ணுவாங்க, போட்டோ சிந்தசிஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்க, போட்டோ சிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எஸ் சார். ஓகே, போட்டோ சிந்தசிஸ் ஆட்டோட்ரோபிக், எஸ் சார், கரெக்ட். ஸோ இங்க ஆல்கே வந்து ஹெட்டிரோட்ரோப்ஸ் கொடுத்துறாங்க, அது வராது. ஸோ 55th வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் 56th கொஸ்டின், இஸ் இட் மேட்ச் த ஃபாலோவிங்? ரைட்? ஸோ இந்த பக்கம் காலம் ஏ காலம் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் கொடுத்துறாங்க, ரெண்டு வரிசை கொடுத்துறாங்க, அதுல மேட்ச் பண்ண சொல்லிடுறாங்க, சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வைரஸ். ஸோ வைரஸ்னா யாரு அப்படின்றது போன கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வைரஸ்னா நியூக்ளிக் ஆசிடும் பிளஸ் புரோட்டீனேசஸ் சப்ஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தா அதுக்கு பேர் நம்ம சொல்றோம், வைரஸ் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ரைட்? ஸோ வைரஸ் இஸ் இட் கோயிங் டு பி ரைட்? ஸோ ஏ செல்லுலார், கண்டிப்பா. செல்லா அப்படின்னு கேட்டா செல்லுக்கும் கிடையாது, உயிர் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது, உயிர் இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்? ஏ செல்லுலார் நியூக்ளிக் ஆசிட் பிளஸ் புரோட்டீன், அப்போ ஏக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன், இஸ் இட் ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்க, இன்ஃபெக்ஷியஸ் புரோட்டீன் வைரஸ் வராது, ஆல்கே ஃபங்கஸ் சிம்பியஸ் வைரஸ் வராது, ஆர்என்ஏ வித்தவுட் புரோட்டீன் போட்டு வைரஸ் சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஏக்கு வந்து நான் வரும், தேர்ட் தான் வரணும். இங்க பாருங்க ஆப்ஷன்ல பாக்குறோம். ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அதுலயுமே என்ன வரல, ஏக்கு வந்து 3 வரல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்க நிறைய டைம் சேவ் பண்ணலாம், டக்குன்னு ஆன்சர் பிக் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் படிக்கணும் அவசியம் இல்லை, போய் இருக்கலாம், ரைட்? ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்லது. நல்லா, ஆனா நீங்க 100% கரெக்ட் சார், எனக்கு நல்லாவே தெரியும் 100% தான் வரும் அப்படின்னா நீங்க கரெக்டா என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின்ஸ் ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்க செலக்ட் பண்ணிட்டு போகலாம் மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் வைராய்டு. வைராய்டுனா யாரு, புரோட்டீன் இல்லாத ஆர்என்ஏ. தட் மீன்ஸ் வைரஸோடைய புரோட்டீன் கோட் இல்லாம வெறுமனே ஆர்என்ஏ மட்டும் இருந்துச்சுன்னா அதான் சொல்றோம் வைராய்டு சொல்றோம். ஆர்என்ஏ வித்தவுட் புரோட்டீன் கோட், எஸ் பி. ஸோ அப்போ பிக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பிரியான்ஸ். பிரியான்ஸ்ன்றவங்க யாரு, புரோட்டீன். இதுல வருது ப்ரீ அப்படின்னு வருதுல்ல, ப்ரோ அப்படின்னு நம்ம புரோட்டீன். ஓகே, இன்ஃபெக்சியஸ் புரோட்டீன், எஸ். சிக்கு வந்து 1. லைகான் அப்படின்றவங்க ஆல்கேக்கும் ஃபங்கஸுக்கும் இருக்கக்கூடிய சிம்பியாட்டிக் அசோசியேஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஓகே, ஸோ 56க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ 57 அசஸ் அண்ட் ரீசன். ரைட்? ஸோ வைராய்ட்ஸ் ஆர் நாட் included in 5 kingdom classification, yes sir. ஆர்எச் விட்டேக்கர் வந்து வைரஸை எந்த கிங்டத்திலையும் சேர்க்கல. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு அந்த 5 உலகத்திலையும் எந்த உலகத்திலையும் எதை பத்தி சொல்லல, வைரஸ் பத்தி சொல்லவே இல்லை. கரெக்டா? எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன் அப்படி சொல்லல அப்படின்னா ஒரு 5 கிரைட்டீரியா எடுத்துனார் இல்லையா, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ், அது யூகேரியட்ஸா ப்ரோகேரியட்ஸா, அந்த மாதிரி பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த வைரஸ் வந்து யாரு கூட மிங்கிள் ஆகல. அதே மாதிரி சில ஸ்டாண்டர்டைஸ்டு ஆர்கனைல்ஸ்லாம் இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. செல்லுக்குள்ள மட்டும்தானே அவங்க டிவைட் ஆகுறாங்க, செல்லுக்குள்ள மட்டும்தான் உயிரோடவே இருக்காங்க. செல்லுக்கு வெளியில வந்தா கிறிஸ்டல் ஃபார்ம்ல ஆயிடுறாங்க, இறந்து போன ஃபார்மேட்ல ஆகுறாங்க. செல்லு இல்லாம வேற ஒரு செல் இல்லாம வைரஸ் எல்லாம் பண்ண முடியாது, ரெப்ளிகேஷனே பண்ண முடியாது. ஆப்ளிகேட் இன்ட்ரா செல்லுலார் பாரசைட், கட்டாயமா செல்லுனுள் வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி தான் யாரை சொல்றோம், இஸ் இட் வி ஆர் தட் வைரஸ் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஓகே, ஸோ அதனால அது என்ன பண்ணல, 5 kingdom கான்செப்ட்ல அவர் சேர்க்கவில்லை, தனியா இருக்க. ஓகேவா, ரைட்? ரீசன், தே ஆர் த ப்ரோகேரியோட்ஸ். ப்ரோகேரியோட்ஸா இல்லையே,
ப்ரோனன் அர்த்தம் முன்னோடி, கேரியான்ஸ்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் மாதிரிலாம் ஏதாவது இருக்கானா இல்ல, ஒரு கேப்சிட்குள்ள ஜெனடிக் மெட்டீரியல், தட்ஸ் ஆல். ப்ரோகரியோட்ஸ்ன்றது வராது. அண்ட் சிமிலர் டு த சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா யாருமா? ப்ளூ கிரீன் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கே என்ன பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை சாயில ஃபிக்ஸ் பண்ணுது. அந்த மாதிரி இந்த வைரஸ் ஏதாவது பண்ணுமா, வைராய்ட்ஸ் பண்ணுமா அப்படின்னா நோ. ஸோ வைராய்ட்ஸ் அப்படின்றது யாரு? ஜஸ்ட் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஒன்லி தட் ஆர்என்ஏ. வெறுமனே ஆர்என்ஏ, புரோட்டீன் கூட கிடையாது. இமேஜின், இங்க சைனோபாக்டீரியாவில் கண்டிப்பா செல் வால் இருக்கும், ஹெட்ரோசிஸ்ட் இருக்கும், they will go for that metabolic activities, photosynthesis பண்ணுவாங்க. மற்ற ஆர்கானிஸ்க்கு அதிகமா டிசீஸ்லாம் காஸ் பண்ண மாட்டாங்க, ரைட்? வைராய்ட்ஸ்ன்றவங்க என்ன பண்றாங்க? டிசீஸ் காஸ் பண்றாங்க. பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டிசீஸ் அப்படின்னு கூடிய டிசீஸை காஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அசசன் கரெக்ட், ரீசன் வந்து ஃபால்ஸு. ஸோ போத் அப்படின்னு இருக்கிற எல்லாமே என்ன பண்ணிடுறோம்? அடிச்சிடறோம். ஓகே, ரைட்? ஸோ அப்போ அசசன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் 57th கொஸ்டின்ஸுக்கு கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 58th கொஸ்டின். So the infectious fluid responsible for the mosaic disease was called by Beijering. Okay, right. ஸோ ஸ்டால்னி அப்படின்றவர் ஒருத்தரும், பெய்ஜரிங் அப்படின்ற ஒருத்தரும், ரெண்டு பேருமே வந்து வைரஸ் கூட ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை கிறிஸ்டலைஸ் ஃபார்ம் கொண்டு வந்தவர் வந்து டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படிலாம் சொல்லுவாங்க. வைரஸ் முதல் கண்டுபிடிச்சது ஐவனோஸ்கி. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஃபார்முக்கு பண்ணாங்க. அடுத்தது வந்து அதை வந்து கான்டேஜியம் விவியம் ஃப்ளூயிடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், த இன்ஃபெக்சியஸ் ஃப்ளூயிட் தட் மீன்ஸ் ஒரு டொபேக்கோ பிளான்ட்ஸில் டொபேக்கோ மொசைக் வைரஸ் டிசீஸ் இருக்கு. அந்த பிளான்ட்டை எடுத்து க்ரஷ் பண்ணுறாங்க. க்ரஷ் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணுறாங்க. எதை ஃபில்டர் அப்படின்னா பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர். அதில் பாக்டீரியா நின்றுடும். ஆனால் அது கீழே தங்கிச்சு பற்றி அந்த ஃப்ளூயிட் எடுத்து இன்னொரு இடத்துல தெளிச்ச உடனே, இன்னொரு பிளான்ட் மேலே தெளிச்ச உடனே அந்த பிளான்ட் என்ன ஆகுது? டிசீஸ் வருது. ரைட், ஓகே, ரைட். அது கான்டேஜியம் விவியம் ஃப்ளூயிடம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா பெய்ஜரிங் சொல்லியிருப்பார். ஓகே, ஹூ இஸ் தட் டோல்ட்? பெய்ஜரிங். கான்டேஜியம் விவம் ஃப்ளூயிடம், தொற்றுத்தன்மை வாய்ந்த திரவம் அப்படின்ட்டு வைரஸுக்கு. ரைட், மொசைக் டிசீஸ்னா என்னது? டொபேக்கோ மொசைக் வைரஸ். இந்த டொபேக்கோ மொசைக் வைரஸ்ல அந்த ஃப்ளூயிட் எடுத்துன்னு போயிட்டு வேற ஒரு பிளான்ட் மேல தெளிக்கிறப்போ, ரைட், இன்ஃபெக்சியஸ் பிளான்ட்ல இருந்து எடுத்து அந்த சாப்னு சொல்லுவாங்க, பிளான்டோட சாப், தாவர சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு பிளான்ட் மேல தெளிக்கும் போது அந்த பிளான்ட் மேலே டிசீஸ் வருது. அதுக்கு என்ன பேர் வாங்கி வைக்கிறாங்க? தொற்றுத்தன்மை வாய்ந்த திரவம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட். So 59th questions. So choose the correct options. கீழே கொடுத்துருக்காங்க. Is it right? 3 sentence கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எத்தனைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, டொபேக்கோ மொசைக் வைரஸ் இஸ் ஏ டிஎன்ஏ வைரஸ். இல்லை, டொபேக்கோ மொசைக் வைரஸ்ன்றது ஆர்என்ஏ வைரஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. பாக்டீரியோஃபேஜ் யூஸ்வலி ஹேஸ் த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. எக்ஸாக்ட்லி எஸ், டிஎஸ் டிஎன்ஏ தான். ஒரு பாக்டீரியோஃபாஜ் இருக்கு அப்படின்னா இந்த பாக்டீரியோஃபாஜோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருப்பாங்க? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் தான் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, ஆல் வைரஸஸ் ஆர் நான் லிவிங். இஸ் இட் கோயிங் டு பி த டவுட்? எல்லா வைரஸும் உயிரற்றவைகளா அப்படின்னா கிடையாது. நீங்க வைரஸை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. எதுக்கு பிட்வீன்ல? லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் நடுவில் வச்சிருக்காங்க. லிவிங் திங்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, நான் லிவிங் திங்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சார் லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுது? ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதே, மல்டிப்ளை ஆகுதே, பெருக்கம் அடைகிறதே, லிவிங் திங்ஸ். எஸ், நான் லிவிங் திங்ஸான கேரக்டர்ஸ் என்ன? சார் லிவிங் திங்ஸ்னா டிஎன்ஏ இருக்கணும், ஆர்என்ஏ இருக்கணும், மெட்டபாலிசம் தானாவே பண்ணும். நான் லிவிங் திங்ஸ் என்னவா இருக்கு? செல்லுக்கு வெளியில அது எப்படி இருக்கு? கிறிஸ்டலின் ஃபார்மேட்ஸ், ஒரு படிக வடிவத்தில் தான் இருக்காங்க. அது லிவிங் திங்ஸா ஒர்க் பண்றது கிடையாது. ஓகே, தட்ஸ் ஒன் வி கால் இட் எஸ் நான் லிவிங் அப்படின்றது. இதுவும் தவறானது. ரைட், நான் லிவிங் மட்டுமே சொல்லிட முடியாது, லிவிங் மட்டுமே சொல்லிட முடியாது. ஆல் வைரஸஸ் ஆர் நான் லிவிங் அப்படின்றது தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ எது மட்டும் தான் ரைட்டு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட்டு. ஸோ அப்போ செகண்ட், that means 2 only is correct, is going to be the correct option for these questions. That is 59th questions. Now next வந்து 60th question. Right, match the column. ஸோ இது நீங்க 2026ல இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ ஏன்னா இதெல்லாம் கான்செப்ஷனலா கொஞ்சம் உங்களுக்கு வந்து தட் மீன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்த நீங்க வந்து டெஃபினட்டா டைம் கொடுத்து பிளஸ் அந்த ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் நீங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஹியர் பிளான்ட் வைரஸஸ். ஸோ பிளான்ட் வைரஸஸ் அப்படின்னா டொபேக்கோ மொசைக் வைரஸ் ஞாபகம் வச்சுங்க. என்ன மாதிரியான ஜெனடிக் மெட்டீரியல் இருந்துச்சு? ஆர்என்ஏ. யூஸ்வலி த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. பிளான்ட் வைரஸஸ் அப்படின்றவங்க யார் இருப்பாங்க? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸஸ். எஸ்எஸ்ஆர்என்ஏ அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது. தட் இஸ் ஏக்கு வந்து 3 வரணும். ஸோ ஏக்கு 3 எங்க இருக்குன்னு பார்க்குறோம். இஸ் இட் 1
2 3 எதுவுமே வராது, 4 தான் வரும். திரும்ப நம்ம செக் பண்ணிக்கிறோம். அனிமல் வைரஸஸ் நம்மள ஹியூமன் ஞாபகம் வச்சுங்க, அனிமல்ஸ் ஓகேவா. ஸோ நம்மளை அஃபெக்ட் பண்ற வைரஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்காங்க ஜெனடிக் மெட்டீரியலா, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மம்ஸ் வைரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஆர்என்ஏ வைரஸ். அதுவே ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் எடுத்துங்க, டிஎன்ஏ வைரஸ். அடினோ வைரஸ் எடுத்துங்க, டிஎன்ஏ வைரஸ். ஹெச்ஐ வைரஸ் எடுத்துங்க, ஆர்என்ஏ வைரஸ். ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் இருக்காங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் இருக்காங்க, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்காங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்காங்க, எல்லா ஃபார்மேட் இருக்காங்க. எதர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்ஆர்என்ஏ, தட் இஸ் ஆர்என்ஏ, ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. எஸ், அனிமல் வைரஸ் அப்படின்றவங்க எதர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா இருக்கலாம், இல்ல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா இருக்கலாம். இஸ் இட் பிக் வந்து 2, இஸ் இட் கரெக்ட்? ஸோ பாக்டீரியோஃபேஜ். ஸோ பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஜென்ரலா அவங்களோட ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருப்பாங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருப்பாங்க. பாக்டீரியோஃபாஜ் வைரஸ் விச் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த பாக்டீரியா. வைரஸ் வந்து பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ண போது அது என்ன ஜெனடிக் மெட்டீரியல் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வச்சிருப்பாங்க. ரைட், பாக்டீரியோஃபாஜ்ன்றது இஸ் இட் கோயிங் டு த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகும். ரைட், ஓகே. ஸோ அப்போ 60th கொஸ்டின்ஸ்க்கு வந்து 4th ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டுடே கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ மறுபடியும் உங்களுக்கு நீட் 2026ல நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜில் படிக்கிறதுக்கு போதி பார்க்க சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற கான்செப்ட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல், see you again tomorrow. டாடா, பாய்.